ஹலோ ஆல், வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலம்லாம் எதுக்குங்க, 90ஸே எடுத்துக்கோங்களேன். அப்போல்லாம் நம்ம வீட்டில் இப்போ இருக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்காது. எப்போவாச்சும் பாயாசம், கேசரி இந்த மாதிரி பால் கொழுக்கட்டைலாம் செஞ்சு கொடுத்தா தான் உண்டு. அதில் இந்த பால் கொழுக்கட்டை நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். சில பேர் வெல்லம் போட்டு செய்வாங்க, சில பேர் ஒயிட் சுகர் போட்டு செய்வாங்க. இன்றைக்கி என் சிஸ்டர்ன்லா வந்துட்டு இந்த பால் கொழுக்கட்டை அவங்களோட ஸ்டைலில் செய்ய போகிறாங்க. அதுதான் நான் வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி பாலில் போடும்போது அது உடையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட். நல்லா அந்த மாதிரி வறுத்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்துட்டு உதிரி உதிரியாக வந்த மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் வறுக்கணும். அதுக்கப்புறமா கேஸ்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு சூடான தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விடணும். சூடான தண்ணி நம்ம ஆட் பண்ணுறதுனால கை வச்சு கிளறதுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கரண்டியை வச்சு கிண்டி விடுங்க. ஆனால் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறது அதை விட கஷ்டமாக இருக்குங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நம்மளுக்கு இந்த கரண்டிலாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கையிலே பிசைய ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஈஸியாக பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் பச்சை தண்ணியில் நீங்கள் கை நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா சூடு அவ்வளோவா தெரியாது. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு இதை வச்சுருங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப், சில பேர் உருண்டையாக உருட்டுவாங்க, சில பேர் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உருட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த பாத்திரத்தில் கொழுக்கட்டை செய்ய போகிறீங்களோ அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. சர்க்கரை உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கொழுக்கட்டை பால்ஸ், அதை இதை ஒன்று ஒன்றா பிரித்து தான் போடணும். மொத்தமாக அப்படியே நீங்கள் கொட்டி விட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். அதே போல் பாத்திரம் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வேகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓரளவு இந்த மாதிரி பாதி அளவுக்கு உங்களுக்கு கொழுக்கட்டை வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், பசும்பால் தான், அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்தில் இருந்துட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு கொழுக்கட்டை பால்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திக்கான தேங்காய் பால் நாங்கள் ஒரு 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பசும்பாலை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் பாலில் கூட செய்யலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ஏலக்காய் தூள் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை என் சிஸ்டர்லாவோட ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதில் நாங்கள் நட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொழுக்கட்டை போட்டிருக்கனால அதை மட்டும் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நட்ஸை நெய்யில் வறுத்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சிட்டிக்கு மட்டும் இந்த மாதிரி தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பால் கொழுக்கட்டை என் சிஸ்டர்லாவோட ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.